இன்று திமுக மாவட்ட செயலாளர்களின் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இதில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது குறித்த தகவல்களோடு செய்தியாளர் ஸ்டாலினும் அதேபோல அதிமுகவின் செயற்குழு கூட்டமும் நடந்திருக்கிறது. அதிலும் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இது குறித்த தகவல்களோடு செய்தியாளர் சந்தானமும் இன்றைய செய்தியாளர் பார்வையில் தகவல்களை தருவதற்காக இணைகிறார்கள். அமெரிக்காவில் இருந்தாலும் ஆட்சியையும் கட்சியையும் கவனிப்பேன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். நிர்வாகிகள் மீதான புகார்கள் குறித்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்திருக்கிறார். செய்தியாளர் பார்வையில் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்திருக்கு. அதுல என்னென்ன முக்கிய அம்சங்கள் குறித்தெல்லாம் இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க? முக்கிய தீர்மானங்கள் என்னென்ன நிறைவேற்றப்பட்டிருக்கு? மேலும் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். அதனுடைய பின்னணி என்ன ஸ்டாலின்? ஆனந்தி, இரண்டு முக்கியமான விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டியது இருக்கு. ஒன்று, திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இந்த 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டாலும் ஒரு மிக முக்கியமான தீர்மானம், ஒன்றிய பாஜக அரசுக்கு நன்றி தெரிவித்தும் அதே நேரத்தில் தன்னுடைய கண்டனங்களை தெரிவித்தும் திமுக மாவட்ட செயலாளர்கள் தங்களுடைய தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்கள். முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மு. கருணாநிதியுடைய 100ஆண்டு நினைவு நாணயம் நாளை மறுதினம் வெளியிடப்படுகிறது. அதற்கு ஒப்புதல் அளித்து அதனை வெளியிட உள்ள ஒன்றிய அரசிற்கு தன்னுடைய நன்றியை திமுக மாவட்ட செயலாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் நிதி பகிர்வில் கடந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்துக்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்யாமல் வஞ்சனை போக்குடன் செயல்பட்ட பாஜக அரசை கண்டிக்கும் விதமாக தன்னுடைய கண்டனத்தையும் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றினார்கள். இது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது. இரண்டாவது, மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு சேர அறிவுரைகளும் உத்தரவுகளையும் கண்டிப்பையும் ஒரு சேர திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார். அறிவுரைகளை பொறுத்த வரைக்கும் 200 தொகுதிகள் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளை இலக்காக வைத்து தங்களுடைய பணிகளை மேற்கொள்ள வேண்டும். சுணக்கமாக இல்லாமல் தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்கள்ல தங்களுடைய தேர்தல் பணிகளை மிக தீவிரமாக மேற்கொண்டால் அடுத்த ஆட்சியும் நம்முடைய திமுக ஆட்சி தான் என்ற ஒரு அறிவுரையை வழங்கியிருக்கிறார். அதே நேரத்தில் சார்பு அணிகளுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்களுக்கு சில உத்தரவுகளையும் பிறப்பித்திருக்கிறார். மேலும் கண்டிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளை திமுக கைப்பற்றியிருந்தாலும் கூட ஒரு சில தொகுதிகளில் திமுகவுடைய வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது. அந்த மாவட்ட செயலாளர்களை கண்டிக்கும் விதமாக பல்வேறு விஷயங்களை திமுக தலைவர் ஸ்டாலின் தற்போது தன்னுடைய பேச்சில் குறிப்பிட்டிருந்தார். அதில் விருதுநகர் மாவட்டத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் போட்டியிட்டாலும் கூட ஏன் அங்கு வாக்கு சதவீதம் குறைந்தது அப்படின்ற ஒரு கேள்வியை விருதுநகர் மாவட்ட செயலாளரிடம் முன்வைத்திருக்கிறார். மற்றொரு மிக முக்கியமான விஷயம், நெல்லையில அண்மையில மாநகராட்சி மேயர் தேர்தல் நடைபெற்றது. திமுக அறிவித்த வேட்பாளரை விட ஒரு சில கவுன்சிலர்கள் மற்றொரு வேட்பாளருக்கு, அதாவது திமுகவிலிருந்து விலகி சுயேட்சையாக போட்டியிட்ட வேட்பாளருக்கு தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்தார்கள். எப்படி இது நடைபெற்றது? தலைமை அறிவுறுத்திய ஒரு வேட்பாளருக்கு தாண்டி எப்படி கவுன்சிலர்கள் மற்றொரு வேட்பாளருக்கு தங்களுடைய வாக்குகளை செலுத்தியிருந்தார்கள் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். கவுன்சிலர்களுக்கு தேவையான விஷயங்களை அமைச்சர்கள் கொடுக்க வேண்டும், மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் திமுக தலைவர் ஸ்டாலின் கொடுத்திருக்கிறார். மேலும் பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் மீது பல்வேறு புகார்கள் தொடர்ச்சியாக வருகின்றன. அதே போல மாநில நிர்வாகிகள் மீதும் வருகின்றன. அவர்கள் குறித்து தலைமை நிச்சயமாக விசாரித்து நடவடிக்கை எடுக்கும். மேலும் கவுன்சிலர்களால் பல்வேறு விதமான பிரச்சனைகள் கட்சிக்கு அவப்பெயரை உண்டாக்குகின்றன. அவர்கள் மீது உரிய நடவடிக்கையை, கட்சி ரீதியான நடவடிக்கை, பதவி பறிப்பு ஆகட்டும், அனைத்து நடவடிக்கைகளையும் நிச்சயமாக தலைமை மேற்கொள்ளும். அதற்கு மாவட்ட செயலாளர்கள் துணை புரிய வேண்டும் என்ற பல்வேறு அம்சங்களை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. மத்திய பாஜக அரசுக்கு நன்றி, அதே நேரத்தில் கண்டிப்பும் என்பதை அரசியல் ரீதியாகவும் அதனுடைய பின்னணி என்பது குறித்தும் தீவிரமாக விசாரிக்க வேண்டிய ஒரு பணி என்பது இருக்கிறது. ஸ்டாலின், இன்னொரு விஷயம், அமெரிக்காவுக்கு போனாலும் ஆட்சியையும் கட்சியையும் காப்பேன் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியிருக்கிறார், உற்று கவனிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு அந்த பதவி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையின் வலு குறைகிறதா ஸ்டாலின்? அப்படியே அதை நம்ம பார்க்கணுமா? அப்படியும் புரிந்து கொள்ளலாம் ஆனந்தி. ஆகஸ்ட் 27ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்க பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு அரசு முறை பயணமாக மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் இன்றைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில்
கட்சியும் ஆட்சியும் ஒரு சேர அமெரிக்காவிலிருந்து கவனித்துக் கொள்வேன் என்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது அவருடைய அமெரிக்க பயணத்துக்கு முன்பாக அமைச்சரவையில் சில மாற்றங்கள் வரலாம், துணை முதலமைச்சர் பதவி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வழங்கப்படலாம் என்று இவங்க கூறினாலும் கூட கடந்த சில வாரங்களுக்கு முன்பாகவே தமிழ்நாடு முதலமைச்சர் அதற்கான ஒரு பதிலை கொடுத்திருக்கிறார். அதாவது அந்த கோரிக்கை துணை முதலமைச்சர் தொடர்பான கோரிக்கை வலுத்து விட்டாலும் இன்னும் பழுக்கவில்லை என்ற ஒரு விஷயத்தை திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான ஸ்டாலின் குறிப்பிட்டிருந்தார். அதனால் இன்றைய மாவட்ட செயலர்கள் கூட்டத்தில் அவர் தெரிவித்திருக்கும் கருத்துக்களின் அடிப்படையில் துணை முதலமைச்சர் பதவி தற்போது வழங்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் நம் முன்னால் இருக்கிறது. பல்வேறு கட்சி நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தாலும் இன்னும் திமுக தலைமை அதற்கான அம்சங்களை ஆராய்ந்து செவிசாய்க்கவில்லையோ என்ற ஒரு கேள்வியும் நம் முன்னால் இருக்கிறது. ஆனந்தி, திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான தீர்மானங்களா இருக்கட்டும் சரி, முதலமைச்சர் ஸ்டாலினுடைய உரை அனைத்துமே இன்றைய தினம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின்.